உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிகிறது. 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர காலங்கள். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பின்னோக்கி செல்வதுதான் சனி பகவானுடைய வக்ரம். அப்ப இந்த சனி பகவான் மேனத்தில் இருக்கிறாங்க, மேன ராசிக்குள்ளாயே பின்னோக்கி வர்றாங்க. எப்பவுமே சனி பகவானுக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நல்லதை செய்யும், தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பால், அப்ப அந்த இடத்தை பால் பண்ணிரும் அப்படிங்கிறது விதி. ஆனா சனி பகவான் வக்ரமாகி ஒரு இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் விருட்சகமாய் வளரும். இது உண்மையான நியதி. அப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் இந்த வக்ர காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக நாம் பேச போகிறோம். அப்போ கடக ராசிக்கு இப்போ சனி பகவான் ஆப்பட்ட எங்கே இருக்கிறாங்க? 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு கடகராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கிறாங்க. அப்போ சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போனது கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அவங்க எவ்வளவோ கஷ்டத்தை 4 திசை 8 திக்கு எவ்வளவு பார்க்கணுமோ பார்த்துட்டாங்க. ஆனா அவ்வளவு கஷ்டத்தையுமே தாங்கிட்டு எப்படி இருந்தாலும் நாங்கள் தப்பித்து மேலே நான் சாதித்தே தீருவேன், நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவேன், நான் கீழே விழுந்தாலும் என்னால் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலம், ஒரு நல்ல நம்பிக்கை இன்னைக்கும் அவங்ககிட்ட இருக்குது. அந்த தன்னம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த தன்னம்பிக்கையின் மூலியமாக மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்பை அதே சனி பகவான் 9ஆம் இடத்துல கொடுக்கிறார். இப்போ வக்ரம் ஆயிட்டார். அப்ப அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரமானார் அப்படின்னா தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலன் இல்லை. அப்போ தன்னுடைய தொழிலை கெடுப்பாரு, உறவு முறைகளை கெடுப்பாரு, தனக்கு வரக்கூடிய லாபத்தை கெடுப்பாரு, தனக்கு வெளிநாட்டு பயணத்தை கெடுப்பாரு, தன்னுடைய குழந்தைகள் மூலியமாக நிம்மதியை கெடுப்பாரு, குடும்ப சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கெடுப்பார். ஆனால் அந்த சனி வக்ர கதியிலிருந்து பார்க்கிறார் இல்லையா? எங்கே பார்க்கிறார் அப்படின்னா, சனி கடக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை சனி பகவான் வக்ர கதியிலிருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு அவங்க தொட்டது எல்லாமே பொன்னாகக்கூடிய நேரம், அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய நேரம். அவங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சாங்களா? கண்டிப்பாக போக முடியும். ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும். அந்த தொழில லாபத்தையும் சம்பாதிக்க முடியும். அந்த தொழிலை கஷ்டப்பட்டு செஞ்சு அவங்க என்ன நினைச்சு உழைக்கிறாங்களோ அந்த உழைப்பும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்குண்டான வெகுமதியும் அவங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைக்க போகிறது. லாபஸ்தானங்க. அந்த லாபஸ்தானத்தை சனி பகவான் வக்ரகதியிலிருந்து பார்ப்பதே ஒரு அற்புதமான யோகம் கடகராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளவு பெரிய யோகம் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படக்கூடிய நபர் நானாகத்தான் இருப்பேன். ஏன்னு சொல்றேன்னா,
அவங்க படக்கூடிய கஷ்டத்தை, அவ்வளவு கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த கஷ்டத்திலிருந்து பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நேரத்தை தான் அவங்களுக்கு இப்ப நான் பார்க்கிறேன். அற்புதங்க, அருமைங்க. கடகராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்க வாழ்நாள்ல இது ஒரு வசந்தமான டைம். நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க, ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறீங்க, இது உறுதி. இது போக அதே பாத்தீங்கன்னா சனி பகவான் கடகராசிக்கு 3ஆம் இடத்தையுமே பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக. இது அதை விட டாப்புங்க. 3ஆம் இடம் என்பது என்ன? நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணியே தீருவீங்க. இதனால வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சிங்க, எதுவுமே ஒட்டல. இப்ப பெண்டிங் இருந்த உங்களுக்கு அந்த காரியங்கள், நீங்க தூக்கி போட்ட அந்த ஃபைல், நீங்க வேண்டான்னு விட்ட அந்த தொழில், இப்ப போய் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அதில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெம்பு, ஒரு தைரியம், நான் சம்பாதிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும், நான் நல்ல பொசிஷனுக்கு நான் வந்தே தீருவேன் அப்படிங்கிற முயற்சியில் பாடுபடுவீங்க. அந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது கண்டிப்பா நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர கதியிலிருந்து பார்க்குறாங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு கடன் இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய கடன் உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த கடன் இந்த பீரியட்ல கட்டிடுவீங்க. கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வருமானம் உங்களை தேடி வரும். ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் தடையாக இருந்தது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். டோட்டலா பார்த்தீங்கன்னா கடனே கட்ட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. இந்த பீரியட்ல கடன் கட்டுவதற்குண்டான தொழில், அதற்குண்டான வருமானம், அதற்குண்டான முன்னேற்றம் எல்லாமே இப்ப நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள் யார் யார் அப்படிங்கிறத உங்க கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும். அப்ப துரோகிகளை நம்ப மாட்டீங்க. எதிரிகள் இருக்கிறாங்க, அங்கே போகக்கூடாது, நாம தனிப்பட்ட ரூட் போடணும், அந்த தனிப்பட்ட முறையில் நீங்க போய் சாதிப்பீங்க. உங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க எக்ஸாம் எழுதலாம். இது மாதிரியான எல்லா விஷயத்தையும் தாராளமாக இந்த பீரியட்ல நீங்க செய்யலாம். இப்படி செய்யும்போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சாய் பறக்கும். உங்களை நினைச்சு நீங்களே சந்தோஷப்படக்கூடிய அந்த டைம் இந்த டைம் தான். கடகராசிக்காரங்களே, உங்களுக்கு மறு வாழ்க்கை, கடகராசியில் பிறந்து ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை ஏதோ ரூபத்தில் அவங்க இறந்துட்டாங்க, இல்லை அவங்க வாழ்க்கை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வேற வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த மறு வாழ்க்கை அமையும். இது கண்டிப்பாக நடக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. அது போக கடகராசியில் பிறந்தவங்க இந்த பீரியட்ல கும்பிட வேண்டிய தெய்வம் அந்த பெருமாளை கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக டைம் இருந்தால் 138 நாள், இந்த 138 நாளுக்குள்ள ஒரு முறை பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது அப்படி போயிட்டு வரும்போது இந்த பீரியட்ல போயிட்டு வந்தீங்கன்னா அது நல்ல பலன் கிடைக்கும். நீங்க போய் என்ன வேண்டுதல் பண்றீங்களோ அந்த வேண்டுதல் இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோக இந்த கடகராசியில் உள்ள பெண்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவுமே வாழ்க்கையில், அதாவது மரண வழி என்ன அதை கூட பார்த்துட்டீங்க. இதற்கு மேலே நல்ல காலம் பிறக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க.
நேயர்களே, நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஜாதகம்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்கள் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமை காத்து ஜாதகத்தை எல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க ஏதாவது பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோசியரை பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.